வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க அனுப்புன ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வங்கிகள்ல கொடுக்கப்படுற தங்க நகைக்கடன் பத்தினது. நம்ம வீடுகள்ல தங்கத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் பத்தி நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்ல. அது வெறும் நகை மட்டும் இல்ல, ஒரு அவசரகால நிதி ஆதாரம். ஆமா, அதுதான் தங்கத்தோட ஒரு தனித்தன்மை. நீங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த தகவல் இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐயும் இந்தியன் வங்கியும் சேர்ந்து தங்கக்கடன் சந்தையில சில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போறத காட்டுது. இது ஏதோ சாதாரண அறிவிப்பு இல்ல, மக்கள் தங்கக்கடனை அணுகிற முறையையே இது மாத்தப் போகுது. கரெக்ட். நீங்க அனுப்புன அந்த யூடியூப் வீடியோவை நான் பார்த்தேன். அதுல 2 விஷயம் என் கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. ஒன்னு, கடனை திருப்பி கட்டுறதுல ஒரு புது வசதி. இன்னொன்னு, சிலருக்கு கட்டணத்துல சலுகை. சோ இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த மாற்றங்கள்லாம் என்ன, இதனால உங்களுக்கு என்ன நேரடி பயன், அப்புறம் இந்த அறிவிப்புகளுக்கு பின்னால இருக்கிற பெரிய நோக்கம் என்னங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். ரிசர்வ் வங்கி ஏன் திடீர்னு தங்க கடன் மேல இவ்ளோ கவனம் செலுத்துது? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இது வெறும் வட்டி விகித மாற்றம் பத்தின நியூஸ் இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார காரணம் இருக்கு. நீங்க அனுப்பின அந்த ஆதாரத்திலே பாத்தீங்கன்னா, மக்கள் வங்கிகள்ல நகைகளை பாதுகாப்பா வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாற்றங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாதுகாப்புங்கிற வார்த்தைக்கு இங்க 2 அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தங்களா? சாதாரணமா பாதுகாப்புன்னா திருடு போகாம இருக்கிறதுன்னு தானே நாம நினைப்போம். இந்த 2வது அர்த்தத்துல தான் இருக்கு. அது நிதி பாதுகாப்பு. நிதி பாதுகாப்பா? ஆமா. அதாவது முறைப்படுத்தப்படாத ஃபைனான்ஸ் கம்பெனிகள் கிட்ட இருந்தும், அதிக வட்டி வாங்குற கந்து வட்டிக்காரங்க கிட்ட இருந்தும் மக்களை பாதுகாக்கிறது. ஓ, அப்ப இது தனியார் நிதி நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா? எதிரானன்னு சொல்றதை விட அதை ஒழுங்குபடுத்துற ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். இந்தியால கோடிக்கணக்கான மக்கள் தங்க கடனை நம்பி இருக்காங்க. இதுல ஒரு பெரிய பகுதி இந்த மாதிரி முறைப்படுத்தப்படாத சந்தையில தான் நடக்குது. அங்க வட்டி விகிதம் வெளிப்படையா இருக்காது, மறைமுக கட்டணங்கள் இருக்கலாம், சில சமயம் நகைய திரும்புறதுல கூட சிக்கல் வரலாம். அதனால ரிசர்வ் வங்கி மக்களை கட்டாயப்படுத்தாம இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்து அவங்கள மெதுவா முறையான வங்கி அமைப்புக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுது. புரியுது. அதாவது இது வெறும் திருட்டு பயம் சம்பந்தப்பட்டதில்ல, கடன் வாங்குறவங்கள நிதி ரீதியா சுரண்டாம பாதுகாக்கிற ஒரு முயற்சி. சரி, இந்த பெரிய நோக்கத்தை அடைய அவங்க என்ன கான்கிரீட்டான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? மக்களை வங்கி பக்கம் இழுக்கிற அந்த பெரிய மாற்றம் என்ன? அந்த முதல் மாற்றம் தான் இஎம்ஐ வசதி, அதாவது மாதாந்திர சமதவணை முறை. சொல்லப்போனா இது தங்கக் கடன் வரலாற்றிலேயே ஒரு புரட்சிகரமான மாற்றம். ஒரு நிமிஷம், இஎம்ஐயா? அது பர்சனல் லோன், ஹோம் லோன் இதுல தானே இருக்கும். தங்க கடனுக்கு எப்படி இது வேலை செய்யும்? இதுக்கும் பழைய முறைக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பாருங்க, பாரம்பரிய முறையில எப்படின்னா, நீங்க தங்க கடன் வாங்குறீங்க, அதோட காலாவதி முடிகிற வரைக்கும் மாசா மாசம் வட்டியை மட்டும் கட்டினா போதும். உதாரணத்துக்கு, ஒரு வருஷ கடன்னா 12 மாசமும் வட்டி கட்டிட்டு அந்த கடைசி நாள்ல முழு அசல் பணத்தையும் ஒரே தடவையா கட்டணும். ஆமா, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குமே. கடைசி நேரத்துல அவ்வளோ பெரிய பணத்தை ரெடி பண்றது சுலபம் இல்லையே. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த பிரச்சனைய தான் இந்த இஎம்ஐ முறை சரி பண்ணுது. இதுல நீங்க வாங்குற கடனை உங்க அசலும் வட்டியும் சேர்ந்த ஒரு தொகையா மாசம் மாசம் கட்டிட்டே வரலாம். நீங்க அனுப்புன தகவல் படி இந்தியன் வங்கி 12 மாசம், 24 மாசம், ஏன் 36 மாசம்னு பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. இதனால கடன் வாங்கின முதல் மாசத்துல இருந்தே உங்க அசல் தொகை குறைய ஆரம்பிச்சிடும். இது கேட்கறதுக்கே ஒரு பெரிய நிம்மதியா இருக்கு. அதாவது கடன் வாங்குறவங்களுக்கு கடைசி நிமிஷத்துல ஏற்படுற அந்த பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி கடனை அடைச்சிடலாம். இது கடனை ஒரு பாரமா பார்க்காம ஒரு திட்டமிட்ட செலவா மாத்துது இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இதோட உளவியல் தாக்கம் ரொம்ப பெருசு. கடன் கழுத்தை நெரிக்குதுங்கிற உணர்வுக்கு பதிலா கடன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிற ஒரு உணர்வை இது கொடுக்கும். கடன் திரும்ப கட்ட தவறுவதற்கான, அதாவது டிஃபால்ட் ஆகிற அபாயமும் ரொம்பவே குறையுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வசதி இந்தியன் வங்கியில மட்டும் இல்ல, ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதல் படி இது எல்லா வங்கிகளுக்கும் வரப்போகுது. அப்படியா? அப்ப எதிர்காலத்துல நீங்க எந்த பேங்க்ல கோல்டு லோன் வாங்கினாலும் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம். இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய பலம். சரி, இந்த இஎம்ஐ வசதி ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களை உடனடியா ஈர்க்கிற மாதிரி வேற ஏதாவது நேரடி பணப்பலன்கள் அறிவிச்சிருக்காங்களா? நிச்சயமா. அதுதான் 2வது முக்கியமான அறிவிப்பு. ப்ராசஸிங் கட்டணம், அதாவது ப்ராசஸிங் ஃபீ தள்ளுபடி. பொதுவா எந்த லோன் வாங்கினாலும் பேங்க் சில நிர்வாக செலவுகளுக்காக இந்த கட்டணத்தை வசூலிக்கும்.
இந்த ப்ராசஸிங் கட்டணம் எதுக்காக வசூலிக்கிறாங்க? தங்க கடனை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன செலவுகள் வரும்? தங்க கடனை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டணத்துல ஒரு முக்கிய பங்கு மதிப்பீட்டாளர் கட்டணம், அதாவது அப்ரேசர் சார்ஜஸ்க்கு போகும். உங்க நகையோட தரம், எடை இதையெல்லாம் செக் பண்ணி அதுக்கு மதிப்பு போடுற ஒரு நிபுணருக்கான கட்டணம் அது. இது போக டாக்குமெண்டேஷன் சார்ஜ் மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். இந்தியன் வங்கி இந்த முழு கட்டணத்தையும் தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருக்காங்க. இது வாடிக்கையாளருக்கு நேரடியான ஒரு பணம் மிச்சம். ஆனா இந்த சலுகை எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல இதுல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? நீங்க அனுப்புன ஆதாரத்துல இத பத்தி தெளிவாவே சொல்லியிருக்கு. இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஆமா, இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த தள்ளுபடி எல்லாருக்கும் கிடையாது. இது 2 குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான். முதல் பிரிவு, முதல் முறை வாடிக்கையாளர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியன் வங்கியில தங்க கடனே வாங்காதவங்க. ஓ, இது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி மாதிரி தெரியுதே. மத்த வங்கிகள்லயோ இல்ல தனியார் நிறுவனங்கள்லயோ கடன் வாங்குறவங்கள தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சரியா புடிச்சிங்க. ஒரு வரவேற்பு சலுகை மாதிரி. எங்க பேங்க்ல முதல் தடவையா கடன் வாங்கும்போது உங்களுக்கு எந்த செலவும் இல்லைன்னு சொல்றது மக்களை முயற்சி பண்ணி பார்க்க தூண்டும் இல்லையா? 2வது பிரிவு யாருங்கிறது இன்னும் முக்கியமானது. யார் அந்த 2வது பிரிவு? விவசாயிகள். நீங்க அனுப்புன ஆதாரம் ரொம்ப தெளிவா விவசாய பெருங்குடி மக்கள்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துது. விவசாய தேவைகளுக்காக தங்க கடன் வாங்குற விவசாயிகள் கிட்ட இந்த கட்டணத்தை வாங்கக்கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்திருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்புச் சலுகை? ஒரு நகரத்துல ஒரு சின்ன தொழில் தொடங்குற ஒருத்தருக்கு இந்த சலுகை கிடையாதா? இது ஒரு மாதிரி பாரபட்சமா தெரியலையா? நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிறது விவசாயத்துறைக்கு ஆதரவு கொடுக்கிற அரசோட கொள்கை. விவசாயிகளுக்கு பயிர் செய்ய, விதை வாங்க, உரம் வாங்கன்னு பல உடனடி பண தேவைகள் இருக்கும். பல சமயங்கள்ல சரியான பேங்க் லோன் கிடைக்காம அவங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் அவங்களோட கடன் சுமையை குறைக்கிறதுக்காகவும் தான் ரிசர்வ் வங்கி இந்த மாதிரி வழிகாட்டுதல்களை கொடுக்குது. இது தங்க கடனுக்கு மட்டும் இல்ல, பல விவசாய கடன்களுக்கும் இது பொருந்தும். ஆக நீங்க இந்தியன் வங்கியில முதல் தடவையா கடன் வாங்குறீங்கன்னா, இல்லனா நீங்க ஒரு விவசாயியா இருந்து விவசாய தேவைக்காக கடன் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் கட்டணம் சுத்தமா கிடையாது. மத்தவங்களுக்கு இந்த கட்டணம் உண்டு. இது ஒரு தெளிவான விளக்கம். ஆமா, இந்த நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேங்க்குக்கு போகும்போது உங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். சரி, இந்த ப்ராசஸிங் கட்டண தள்ளுபடி ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனா இது நிரந்தரமானதா இல்ல குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தானா? நீங்க ஷேர் பண்ண வீடியோல ஒரு காலக்கெடு பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இது நிறைய பேர் கவனிக்காம விட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு நினைவூட்டல். அந்த ஆதாரத்தின்படி இந்த சலுகை ஜனவரி 31 வரைக்கும் மட்டும்தான் செல்லுபடியாகும். இது ஒரு நிரந்தர திட்டம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட கால சலுகை. ஏன் இந்த காலக்கெடு? நிரந்தரமா கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குமே. மார்க்கெட்டிங்ல இது ஒரு பொதுவான உத்தி. லிமிடெட் டைம் ஆஃபர்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஒரு காலக்கெடுவை வைக்கிறது மூலமா மக்கள் கிட்ட ஒருவித அவசர உணர்வை, அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை ஏற்படுத்த முடியும். சலுகை முடிறதுக்குள்ள பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் கடன் வாங்க நினைக்கிறவங்கள உடனடியா முடிவெடுக்க வைக்கும். இது வங்கியோட வர்த்தக இலக்குகளை அடையவும் உதவும். புரியுது. இது வங்கியோட பார்வையில ஒரு வியாபார யுக்தி, வாடிக்கையாளர் பார்வையில ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த தகவலை கேட்கிற நீங்க தங்க கடன் வாங்குற திட்டத்துல இருந்தா, அதுவும் இந்தியன் வங்கியில முறையா வாங்க போறீங்கன்னா, ஜனவரி 31க்குள்ள முடிவெடுக்கிறது உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்தும். ஆமா, அந்த காலக்கெடுவை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிடுறது புத்திசாலித்தனம். சரி, இந்த முழு உரையாடலையும் நாம தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ரிசர்வ் வங்கி தங்கக் கடன் சந்தையை ரொம்ப தீவிரமா முறைப்படுத்த நினைக்குது. இதோட மைய நோக்கம் உங்கள மாதிரி வாடிக்கையாளர்களோட நிதி பாதுகாப்பையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி பண்றதுதான். அதை சாத்தியப்படுத்த 2 சக்தி வாய்ந்த கருவிகளை கையில எடுத்திருக்கு. முதல் கருவி இஎம்ஐ வசதி. இது கடனை திருப்பி கட்டுற சுமையை குறைச்சு மன அழுத்தம் இல்லாத ஒரு திட்டமிட்ட நிதி நடவடிக்கையா மாத்துது. 2வது கருவி இந்த ப்ராசஸிங் கட்டண தள்ளுபடி மாதிரி நேரடி சலுகைகள். இது புது வாடிக்கையாளர்களையும் விவசாயிகளையும் குறிவச்சு வங்கி அமைப்புக்குள்ள கொண்டு வருது. சுருக்கமா சொன்னா, வங்கிகள்ல தங்கக் கடன் வாங்குறது இனிமே இன்னும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கட்டுப்படியாக கூடியதாகவும் மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான சமிக்ஞை இது. இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். முற்றிலும். இது வாடிக்கையாளர், வங்கி, அப்புறம் நாட்டோட பொருளாதாரம்னு 3 தரப்புக்குமே நன்மை கொடுக்கற ஒரு சூழலை உருவாக்குது. இந்த தகவல்களை எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு ஒரு இறுதி கேள்வி தோணுது.
இந்த மாற்றங்கள் வெறும் வங்கி நடைமுறைகள்ல மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லனா மக்களின் மனநிலையிலுமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமே? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. வங்கிகள்ல தங்க கடன் வாங்குறது இவ்ளோ எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையோடவும் மாறும்போது, உங்க சமூகத்துல, உங்க குடும்பத்துல மக்கள் தங்கத்தை எப்படி பார்க்கறாங்கங்கிறதுல ஒரு மாற்றம் வருமா? வெறுமனே பீரோவுல பூட்டி வைக்கப்படுற ஒரு செயலற்ற சொத்தா, ஒரு பாசிவ் அசெட்டா மட்டும் பார்க்காம, தேவைப்படும்போது சரியான முறையில பணப்புழக்கத்தை உருவாக்குற ஒரு சுறுசுறுப்பான நிதி கருவியா, ஒரு ஆக்டிவ் ஃபைனான்ஷியல் டூலா பார்க்குற பார்வை அதிகரிக்குமா? இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.